ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் சிரப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பைனாப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் பைனாப்பிள் சிரப் பார்க்க போகிறோம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நான் ஹாஃப் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இதுக்கு ஹாஃப் பைனாப்பிள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக பேட்டர் மாதிரி இருக்கும். இதை ஒரு கிளாத்தில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். ஃபில்டரில் ஆட் பண்ணி வடிகட்டினிங்கன்னா கண்டிப்பாக தூசி தங்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு மெலிசான கிளாத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் ஜூஸு. மேலே நிறையா இருக்கும், கீழே தண்ணியாக பைனாப்பிள் ஜூஸ் இருக்கும். இதை நம்ம அளந்துக்கலாம். அப்போ தான் சிரப் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஹாஃப் பைனாப்பிளுக்கு எனக்கு 2 கிளாஸ் அளவுக்கு வந்திருக்கு. இதே கிளாஸ் அளவுக்கு தான் நம்ம சுகர் சேர்க்கணும். அதனால் அளந்துக்கோங்க. இது சக்கை ஜஸ்ட்டு சும்மா காட்டினேன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். 2 கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கீழே அடி பிடிச்சிரும் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா. அதனால் கண்டினியூவாக நம்ம கிண்டி விடலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம வேறு ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் வேறு எதுவுமே இல்லை. லெமன் மட்டும்தான். ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இந்த ஹாஃபுக்கு. இதை நம்ம புழிஞ்சு வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நல்லா சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மேலே வர்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட லெமன் ஜூஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாதீங்க, கசந்து போயிடும். அதனால் நல்லா அது மிக்ஸ் ஆகி அந்த மேலே நிறையா வர்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். ஹாஃப் பழத்துக்கு ஒரு லெமன் சேர்த்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டினியூவாக கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரி ஏடை மாதிரி படியும். அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஏடை படியும். அது பார்த்திங்கன்னா தெரியும், நுரைக்கும் ஏடைக்கும் வித்தியாசம் தெரியும். அந்த ஏடையாக இருக்கிறத மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இதில் நிறைய ஏடை வரல. ஏன்னா சுகர் நல்ல சுகராக இருந்துச்சுன்னா அதிகமாக ஏடை வராது. அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய மேலே வரும். அதாவது சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். தொட்டு பார்த்திங்கன்னா தேன் மாதிரி இருக்கும். அதுதான் பதம். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை ஃபில்டர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இது எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 1/2 லிட்டர் அளவுக்கு வந்துச்சு. அதாவது ஹாஃப் பைனாப்பிள் தான் நான் எடுத்தேன்னு சொன்னேன். ஹாஃப் பைனாப்பிளுக்கு நமக்கு ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் நமக்கு சிரப் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இந்த சிரப்போட ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் பைனாப்பிள் ரேட்டுக்கு நீங்கள் சுகர் சிரப் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப மிச்சம்தான். இது நம்ம வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காததுனால நீங்கள் ஒரு 3 to 4 மந்த் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம கொஞ்சோண்டு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதை உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ரொம்ப நேரம் வெளியில் வச்சு திருப்பி உள்ளே வச்சு அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. உடனே எடுத்துகிட்டு உடனே உள்ளே வச்சுருங்க. இப்போ நம்ம ஜூஸ் போட்டுடலாம். கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு இதுக்கு எவ்வளோ சேர்க்கணுன்னா ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது உங்களோட சுகர் உங்களோட தன்மையை பொறுத்து. நீங்கள் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா நீங்கள் அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கலாம். உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ், புதினா தலை அந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பைனாப்பிள் டேஸ்ட்டும் அப்படியே இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.